ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெரல் ஃபார் ஷெரல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் மட்டன் பிரியாணி. இதை ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 3 ஏலக்காய், அடுத்து கொஞ்சம் ஜாதிக்காய் நான் தூள் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஜாதி பத்திரி, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இதை தனியாக தாளிக்கிறதுக்காக வச்சுக்குவோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பேன் சூடாயிடுச்சு. அந்த பட்டை ஃபுல்லும் சேர்த்துக்கிறோம். ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், அந்த ஜாதி பத்திரி எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். லேசாக சூடானாலே போதும், ரொம்பலாம் வாசனை வர்ற அளவுக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். இதை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணால் அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதை நம்ம ஒரு கிரைண்டிங் பவுலுக்கு மாற்றிடுவோம். அதை ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அதை அரைக்கணும். இப்போது பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு அது கொஞ்சம் சூடாகட்டும். அது சூடானதுக்கப்புறம் நான் இப்போ இன்றைக்கி 300 கிராம் மட்டன் எடுத்துருக்கிறேன். இது வேக வைக்கல, ரா மட்டன். இது அப்படியே பச்சை மட்டன். இதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு, தவாவோட ஹீட் ரொம்ப இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம் ஸ்டவ்வை. இதை நல்லா டாஸ் பண்ணி நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வேகெல்லாம் வைக்க வேண்டாம். வேக வச்சு சூப் எடுத்து அதெல்லாம் நிறைய டைம் ஆகும். இதை நம்ம சிம்பிளாக செய்வோம். இதை அப்படியே தவால ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், அது ஃப்ரை ஆன உடனே அது தவால ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். எக்ஸாக்டாக ஒரு 10 நிமிஷம் நம்ம தவால போட்டு வேக வச்சா போதும். இன்னைக்கு நம்ம சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். மட்டன் 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த சீரக சம்பா ரைஸை கழுகிட்டு அதை ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிடணும். இதில் 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா சூடு பண்ணிடுங்க. அது நல்லா சூடாகும்போது ஒரு ஸ்டார் அனீஸ், நம்ம எடுத்து வச்ச அந்த ஸ்டார் அனீஸ் 1, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு அதோட இந்த பிரியாணி இலையும் போட்டு அது லேசாக ஃப்ரை பண்ணுங்க. அது ஒரு வாசனை வரும்போது வெங்காயத்தை நீளமாக வெட்டி அந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கும் போது இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துப்போம். மொத்தமாக 3 ஸ்பூன் சேர்க்கணும். இப்போ அது முதல்ல 2 ஸ்பூன் சேர்த்துட்டோம். இப்போ வதக்கி வச்சிருக்கிற அந்த மட்டனையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் அது மேலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி சேர்க்கல. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இந்த மாதிரி அது வேகும்போது லேசாக அதில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம், அது அப்படிதான் இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் விடும்போது சரியாக போயிடும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. சீரக சம்பாவுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். ஊற வச்சிருக்கிற அரிசிக்கு நான் அளந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நம்ம அரைச்ச பொடி, அது இருக்கட்டும். பிரியாணிக்கு அளவான உப்பை போட்டுருவோம். உப்பு போட்டு இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்சி வச்ச பொடியை, அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. கூட அந்த ஜாதிக்காயோட தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு அரை மூடி லெமன் ஜூஸை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை எடுத்து இதில் ஆட் பண்ணிடுவோம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ரொம்ப கலந்தீங்கன்னா அரிசி ஒரு மாதிரி உடஞ்சிரும். ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நேரத்தில் புதினா இலையும் கொத்தமல்லியையும் அதில் போட்டு உப்பெல்லாம் அளவு பார்த்துட்டு நல்லா குக்கரை மூடி வச்சுருங்க. அது நல்லா ஸ்டீம் வரும்போது வெயிட் போடுங்க. ஒரு விசில் அடிச்சதுக்கப்புறம் எக்ஸாக்டாக 5 to 6 minutes நல்ல சிம்ல வச்சுட்டு ஸ்டவ்வை அதோட ஆஃப் பண்ணிடுங்க. போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மட்டன் பிரியாணி சுவையாகவும் சூப்பராகவும் வந்திருக்கும். இப்போ அதை எடுத்து சூடாக எடுத்து சர்வ் பண்ணுங்க. இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Sheryl saying tata bye, see you. இந்த கொரோனா டைமில் சேஃபாக இருங்க, வீட்லேயே இருங்க, வீட்டில் இருந்து நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, பை.